ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வெள்ளிக்கிழமை காலையில. இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னடா இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மார்னிங் ரொட்டீன வந்து நான் ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கு. ஏன்னா, ஐயப்பன் கோயிலுக்குலாம் போயிருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து என்னோட நார்மல் ரொட்டீனுக்கு நான் இப்ப தான் வந்திருக்கேனே. இன்னைக்கு ஏன் 4 மணிக்கு கொஞ்சம் லேட்டா கூட எழுந்திரிச்சிருக்கலாம். இங்க வந்து வீட்டு எதிர்க்க ஒரு நலங்குக்கு வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு எங்க தனியா போறது, இவர் போ வேணான்னு சொல்லிட்டாரு. எங்க நீ தனியா இருட்டுல வந்து போக போற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்தாங்களா தெருவுல. அவங்க கூடயே வந்து போயிட்டேன். என்னடா இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சுக்கிரவாரையில பூஜை பண்ணலான்னு நெனச்சிருந்தோமே! வந்துட்டோமே இங்க நலங்கு வைக்கிறதுக்கு டைம் ஆயிடுமா அப்படின்னு நெனச்சேன். அப்பலாம் வந்து டைம் ஆவல. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வந்துட்டேன். கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் இல்லனா ஒரு 1/4 மணி நேரம் தான் இருந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். வந்த உடனே தாம்பூலம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் விட்டுட்டு போன கோலத்த மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து மீதி வேலைய வந்து ஆரம்பிச்சிருந்தேன். யாரெல்லாம் தைப்பூசத்துக்கு விரதத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, 48 நாள், இல்லன்னா 6 நாள், இல்லன்னா ஒரு 11 நாள் இந்த மாரி கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்பீங்க. கண்டிப்பா எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேறும். நான் எப்பவும் தைப்பூசத்துக்கு வந்து ஒரு நாள் விரதம் மாரி தான் இருப்பேன். எப்பவுமே காலையிலேருந்து விரதம் இருந்து படைச்சுட்டு சாப்பிட்ற மாரி அந்த மாரி தான் நானுமே விரதம் இருக்கேன். வெளியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்து பிரசாதத்துக்கு கொஞ்சம் கடல ஊற வச்சிருந்தேன். அதையுமே வந்து குக்கர்ல வச்சுட்டு பூஜை ரூம்ல வந்து மீதி இருக்கிற வேலைய ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். இப்போ சாமி ஃபோட்டோலாம் ஒரு சிலதெல்லாம் மாட்டாம இருந்தது இல்லையா? பொங்கல் கிளீன் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எங்கெங்க மாட்டணுமோ தம்பி வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து ஆணி அடிச்சு மாட்டிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஏதோ சின்ன சின்னதா ஏதோ கசாமுசான்னு இருக்கிற மாரி தான் தெரியுது. இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஈவனா படம் வந்து ஒரே மாரி வாங்கி வந்து மாட்டிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா, அப்பப்போ வாங்குற சாமி ஃபோட்டோ பெருசு சின்னதமா இருக்கு இல்லையா? அந்த மாரி வந்து இருக்கிற மாரி தான் இருக்கு. அதுவும் அண்ணாமலையார் ஃபோட்டோ வந்து நான் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அத இப்ப தான் வந்து நான் ஆணி அடிச்சே மாட்டியிருக்கேன். ஒரு சிலர் நினைக்கலாம், நம்ம வந்து ஒரு ஒரு விரதம் இருந்து நம்ம வந்து வேண்டிக்கிறோம். அது வந்து நடக்க மாட்டேங்குது. இல்ல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயம்லாம் நம்ம வேண்டுறோம். ஆனா, அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்போம். அந்த மாரி நம்ம வேண்டுதல் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அது நடந்தா போதும், இது நடந்தா போதும்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்கச்சக்கமான வேண்டுதல வந்து வைப்போம். ஒரு வேண்டுதல் வந்து வைக்க போறோம்னா, அது வந்து ஒரு அவ் உயிரோட்டன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 குடுத்தா, 4க்குமே வந்து அந்த உயிரோட்டம் வந்து போகும். அதே நீங்க ஒரு வேண்டுதல வச்சு, அந்த ஒரு வேண்டுதலுக்கு நீங்க உயிரோட்டம் வந்து குடுத்து பாருங்களேன், அதான் வந்து நடக்கும். அதனால எப்பவுமே நீங்க வந்து வேண்டுதல் வைக்க போறீங்கன்னா, ஒரு வேண்டுதல் ஃபர்ஸ்ட்டு வைங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க வந்து பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா அது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன நடக்கணுமோ, அந்த மாரி வந்து வேண்டி வந்து வைங்க. இப்ப சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, அந்த எண்ண அலைகள ஃபுல்லாவே ஒரு விஷயத்துக்கு மட்டும் குடுங்க. கண்டிப்பா அது நடக்கும் அப்டின்ற மாரி வந்து சொல்றேன். கண்டிப்பா நீங்க நெனச்சது எல்லாமே தைப்பூச விரதம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து நடக்கணும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால மகாலட்சுமி தாயாருக்கு வந்து கொஞ்சம் பூவால 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இன்னைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சதால டைம் வந்து ரொம்ப இருந்த மாரி இருந்தது. வேலை எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாரியே இருந்தது. சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்பு வெரவு நெறையா இருக்குன்றதால வெளியில தான் சாம்பார் வந்து தாளிச்சு